ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி ஸ்பெஷல் கும்மாயம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்தை வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எண்ணெய் நெய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. சும்மா நீங்கள் பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்துட்டு நீங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இது வந்து ஆற விட்டுறலாம். அப்படியே ஆறட்டும். அடுத்து வந்து பாசிப்பருப்பு வந்துட்டு நீங்கள் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அடுப்பை வந்து குறைவாகவே வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கருகாமல் உங்களுக்கு அந்த நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது வந்துட்டு இது கூட வந்துட்டு நான் ஒரு 3 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணுறேன் வாசத்துக்காக. இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம அதில் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். அதையும் வந்துட்டு நம்ம வறுத்துக்கலாம். இது வந்துட்டு நல்ல பொன்னிறமாக வறுபட்டதும் நம்ம இதையும் எடுத்து அந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வெள்ளை பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த வெல்லம் வந்து கரையிற அளவுக்கு கொதிக்கட்டும். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சுக்குத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இது அப்படியே ஆறட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த வறுத்து வச்ச பொருள்லாம் வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை வந்து நல்லா அரைச்சிட்டேன். இது வந்து நம்ம இப்படியே பண்ணோம்னா வந்துட்டு கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் நான் வந்து சலிச்சுக்கிறேன். இந்த மாவு வந்து நல்லா சலித்து நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். வேணுங்கும் போது நம்ம செஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது. அதனால் நான் எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த மாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து லோவாகவே வச்சுட்டு பண்ணுங்கள். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வெள்ளைப்பாகை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கட்டி படாமல் மெதுவாக கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கூட நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இடையில ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம நிறைய நெய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். அந்த இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அல்வா மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்றதுக்காக நல்லா நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெய்யை இடையில விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் விட்டால் போதும். பார்த்திங்கனாலே தெரியும் அந்த பேன்லேயே அது வந்து ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சு. இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு. நான் இன்னுமே வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. அந்த பேன்லேயே ஒட்டாத மாதிரி நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு நம்ம ஆடிக்கு வந்து நம்ம ஆடி வெள்ளிக்கெல்லாம் வந்துட்டு பிரசாதத்துக்கெலாம் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது வந்துட்டு நம்ம உளுந்தெல்லாம் ஆட் பண்ணுறதுனால கிட்ஸுக்கெலாம் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.